வெல்கம் டு கரும் கூந்தல். ஸோ, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் டே 20ல என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இது வீக்கெண்ட் எபிசோட் இல்லையா? ஸோ, பயங்கரமான பஞ்சாயத்துலாம் நெறையா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நெறையா இருக்கு. ஸோ, மிஸ் பண்ணாம வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் வரத்துக்கு முன்னாடி வீட்ல நடந்த விஷயங்கள்லாம் என்ன? நெக்ஸ்ட் பிவி ஸ்டார் ஹோட்டல் டாஸ்க் பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. அண்ட் 3வதா பார்த்தீங்கன்னா, அந்த கில்லர் காயின் டாஸ்க்க பத்தி டிஸ்கஸ் பண்றாரு. அண்ட் கடைசியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அவங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த டீம்ல வாய்ப்பே குடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ, அது ரிலேட்டடான ஒரு டிஸ்கஷன் போது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ்ல கமல் சார் வரப்போ அவர என்னென்னமோ காஸ்டியூம்லாம் போட்டு பயங்கரமா ரெடி பண்ணி அவர வச்சு ஒரு எக்ஸ்பெரிமென்ட்டே வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனா, இந்த வாட்டி என்னன்னு தெரியல. விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்பவே டீசென்ட்டா, நீட்டா வந்து அவர் வந்து டிரெஸ் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. மேபி போக போக பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. அப்படி டீசென்ட் அனுப்ப பாரு. பயங்கரமான ஒரு பஞ்சோட ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுடு தண்ணிய எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில முட்டைய போட்டீங்கன்னா கொல கொலன்னு இருக்கிறது கெட்டியாயிரும். உருளைக்கிழங்க போட்டீங்கன்னா, கெட்டியா இருக்கிறது கொல கொலன்னு ஆயிரும் அப்படின்றாரு. அடா 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 என்ன டயலாக்டா. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஸோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க உள்ளுக்குள்ள என்ன மாரியான ஒரு மனிதன் அப்படின்ற அந்த புரிதலே உங்களுக்கு வரும். இதுக்கப்புறமா நீங்க எப்படி உங்கள மாத்திக்கிறீங்களா? இல்ல அத வச்சு நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிறீங்க? அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சாச்சனா, சௌந்தர்யா, தர்ஷா இவங்க 3 பேரும் வந்து முத்துக்குமரன், ஜெஃப்ரி, சத்யான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். வீக்கா இருக்கவங்க வந்து டீம்ல இருந்து போகட்டும். ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க டீமுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. கம்ப்ளைண்ட் மாரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீம்ல வந்து எப்ப பாரு ஜாக்லின், சுனிதா இவங்கலாம் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அவங்க தான். அவங்களுக்கு முன்னாடி நம்மளால பேசவே முடியல அப்படின்றாங்க. சௌந்தர்யாவ வந்து டீம் பிளேயர் இல்ல. உங்கள வந்து என்னால ட்ரஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு விமென்ஸ் டீம் சொல்றாங்கன்னா, அத நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத அவங்க கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்காம இது எல்லாத்தையுமே பர்சனலா எடுத்துக்கிட்டு இந்த ஷோவ பொறுத்தளவு மென்ஸ் வெர்சஸ் விமென்னு வச்சிருக்காங்க. இப்ப மென்ஸ் டீம்ட்டயே போயிட்டு விமென்ஸ் டீம பத்தி திரும்ப திரும்ப சொல்றது எப்படின்னா, அவங்களுக்கு பின்னாடி அவங்க டீமே விட்டு குடுக்குறதுக்கான அர்த்தம் தான் அது. அப்புறம் எப்படி வந்து டீம்ல இவங்கள நம்புவாங்க? How is it possible? Sir, how do I know, sir? இதுல எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்களேன். இப்ப சாச்சனா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டிஸ்கஷன் அப்போ வந்து அவங்க இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யா இல்லனா தர்ஷா குடுக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டீமோட ஒத்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின்ட்ட இதே மாரி ஒரு டிஸ்கஷன் வரப்போ அந்த டைம் வந்து நான் ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாவ தான் சொன்னேன். ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா திரும்ப சௌந்தர்யா அண்ட் தர்ஷா கிட்ட வந்து பேசுறப்போ, நான் வந்து உங்கள தான் சொன்னேன். ஆனா அவங்களா தான் இந்த மாரி டிசிஷன் எடுத்துட்டாங்க. வீக் பிளேயர்ஸ்லாம் போட்டும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பட்டுன்னு டீம் அவங்களும் வந்து விட்டு குடுத்துடுறாங்க. No, இதெல்லாம் தப்பியா? இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சுனிதா, தர்ஷிகா இவங்கலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சுனிதா சொல்றாங்க, "எனக்கு முன்னலாம் வந்து தர்ஷாவ புடிக்காது. ஆனா என்னன்னு தெரியல, இப்ப எனக்கு அவள வந்து நல்லாவே புடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அண்ட் சௌந்தர்யா தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஞ்சே இருக்க மாட்டேங்குது. அவ எதையும் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க மாட்றா. எனக்கு அவள தான் வந்து புடிக்கல." அப்படின்ற மாரி சுனிதா சொல்றாங்க. தர்ஷிகா, பவித்ரா இவங்கலாம் வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட்ட சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஒரு வாட்டி இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு வரப்போ, அதில நம்ம சூஸ் பண்ணாம விடுறவங்கலாம் பாருங்க, இப்ப கேங்கா ஃபார்ம் பண்ணி அங்க பாருங்க உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி தான் வந்து இப்படி போய் டக்குன்னு இன்னொருத்தவங்கள நம்பி நெறைய விஷயங்கள சொல்லி அட்டாச் ஆகுறாங்கன்னே எனக்கு புரியல அப்படின்ற மாரி ஒரு சைட் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பிபி ஸ்டார் ஹோட்டல் அந்த டாஸ்க்கான டிஸ்கஷன் நடக்குது. ஸோ எடுத்தோன அவரு ரஞ்சித் சார தான் வந்து கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்லக்கூடாத இடத்துலலாம் அடிபட்டுருச்சு. நானுமே வந்து சொல்ல முடியாது அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாரு. கவிதை சொல்லட்டுமா சார்ன்னு எப்பவும் போல கேட்குறாங்க விஜய் சேதுபதி சார். நீங்க கவிதை சொல்றதுக்கு வெளிய எல்லாருமே வந்து நான் உங்களுக்கு வந்து பார்ஷியலா இருக்கேன் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. அதனால வந்து வேணாம் அப்படின்றாங்க. இவங்க இல்ல நான் அடம் புடிச்சு சொல்லியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க கவிதைய சொல்றாங்க. போக போக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தமிழ் எல்லாமே பயங்கரமா டெவலப் ஆயிருச்சு. கவிதையுமே வேற லெவல்ல வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சூப்பர் பா. அண்ட் இந்த கவிதைய கேட்டுட்டு நம்ம சௌந்தர்யா வந்து ஒரு ஸ்டைலா ஒரு மாரி கை தட்டுவாங்க. அத மிஸ் பண்ணாம விஜய் சேதுபதி சார் பார்த்துட்டு, "நீங்க வந்து கை தட்டுற ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி அவருமே அதே மாரி தட்டி காட்டுறாரு. Sir, style, sir. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்கே அவர வந்து கூப்பிடுறாரு. "எப்படிங்க இந்த மாரி ஒரு கேரக்டர் யோசிச்சீங்க? உண்மையிலேயே நான் ரசிச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த இது முடியிறப்போ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தீங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது" அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி இவங்களுக்குலாம் நடந்த அந்த சண்டைய பத்தி அவர் ஸ்டார்ட் பண்றாரு. "டேய் தம்பி அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல" அப்படின்ட்டு. உடனே ஜெஃப்ரி, "இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்" அப்படின்றாங்க. சாச்சனா வந்து அந்த எபிசோட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஹவுஸ் கீப்பிங்னா வந்து அப்படிதானே ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத ஒரு சாதாரணமா அவங்க நெனச்சுட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல விஜய் சேதுபதி கரெக்ட் பண்ணியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நெனச்சேன். பட் அந்த பாயிண்ட் வந்து எப்படியோ மிஸ் ஆயிருக்கு. இட்ஸ் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் அவருக்குன்னு ஒரு சேர கொண்டு வராரு. கண்டஸ்டன்ட்ஸும் உட்கார்ந்திருக்காங்க, ஆடியன்ஸும் உட்கார்ந்திருக்காங்க, வீட்ல பார்க்குறவங்களும் உட்கார்ந்திருக்காங்க. அதனால தான் இந்த சேர் நான் எடுத்துட்டு வந்தேன். நமக்கான சிம்மாசனத்த நம்ம தானே சுமக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா ஒரு பஞ்ச் டயலாக் அடிச்சுட்டு இப்போ வீட்டுக்குள்ள போறாரு. இப்ப தான் பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு போகுது. இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அந்த கில்லர் காயின் டாஸ்க் பர்டிகுலர் எபிசோடுக்கான வீடியோவில் நானே வந்து சொல்லியிருப்பேன். அந்த டாஸ்க் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை பார்க்கறதுக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே தெரிஞ்சிருச்சு
வச்சு இவங்க ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ஒரு பொண்ணு மேலே காயினை ஒட்டி அவங்க எல்லாரும் சேர்ந்து பசங்களாம் அமுக்குனாங்கன்னா அந்த பொண்ணால் தட்டி விட்டுட்டு வரலாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ எடுத்தோடனேயுமே எனக்கு தெரிஞ்சிச்சு இதில் மென் தான் வின் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். வாய்ப்பில்லை ராஜா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பெண்கள்கிட்ட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்னெல்லாம் வச்சுருந்தீங்கம்மா அப்படின்றத கேட்குறாரு. நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து இப்படி கை பிடிச்சிட்டு காயினை நடுவில் வச்சுக்கலாம்னு நினச்சோம். நாங்கள் ஓடி போய் பாஸ் பண்ணலாம்னு நினச்சோம். இல்லை ஒருத்தரை ஃபஸ்ட்டு துரத்திட்டே போகிற மாதிரி போயிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ட் மேலே காயினை ஒட்டி வெளில அனுப்பிடலான்னு யோசிச்சோன்னே பல ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாங்க. அண்ட் அந்த கேப்லேயும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு சாரி சார் அப்படின்னு சொல்கிறப்போ சாரி கேட்குறீங்க க்யூட்டாக இருக்குது ஆனால் நம்ப முடியல அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சார் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற கேப்லலாம் ஒருத்தங்களுக்கும் அவங்களுக்கான பாயிண்ட்டை வந்து போட்டுறாரு. அது எத்தனை பேர் அங்கே இருக்கிறவங்க அதை நோட் பண்ணுறாங்கன்னு தெரியல. மென் சைடில் கேட்குறாரு உங்கள் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்ததுன்னு. எப்பவும் போல் நம்ம முத்துக்குமரன் பதில் சொல்கிறதுக்காக எந்திரிக்கிறாரு. உடனே விஜய் சேதுபதி சார் எப்போ கேள்வி கேட்டாலும் முத்துக்குமரன் தான் வந்து எந்திரிக்கிறாரு, ஏன் அப்படி? அருண் நீங்கள் எந்திரிங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றாரு. ஸோ இப்போ அருண் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சார் நாங்கள் வந்து ஒருத்தரை வந்து அப்படியே வந்து லாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் ஓரளவுக்கு பாலிஷ்டாக எவ்வளோ சொல்ல முடியுமோ சொன்னார். வின் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கால் வந்து வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு அந்த இடத்துல நாங்கள் நகர்ந்துருவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் கேர்ஃபுல்லாக தான் சார் விளாண்டோம் அப்படின்னு விஷால் சொல்கிறாரு. தர்ஷிகா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றப்போ கோழி அமுக்கிற மாதிரி எல்லாரையும் அமுக்கிட்டாங்க சார், அவ்வளோதான் சார் அவங்க பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாகை சொல்லிடுறாங்க. சுனிதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஹர்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை, அவங்க பார்த்து கேர்ஃபுல்லாக தான் சார் விளாண்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பவித்ரா அண்ட் ஜாக்லின் வந்து எந்திரிச்சிட்டு இல்லைங்க இது அன்ஃபேர் கேமாக தான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றாங்க. ஸோ ஃபைனலாக மென்ஸ் டீம்லேருந்து விஷால் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு தப்பாக தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜய் சேதுபதி சார் ரொம்ப நேரமாக அந்த பதில் தான் எதிர்பார்த்துருப்பார் போல். ஸோ ஓகே உங்களுக்கு நீங்கள் பண்ணது தப்பாக தெரியல, உட்காருங்க அப்படின்றாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ஜே ஆனந்தி அப்படிங்குள்ள டாஸ்க்கில் அவங்க விளையாடி இருக்க மாட்டாங்க. நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்க அந்த டாஸ்க் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறப்போ ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது சார், அது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்றத அவங்க சொல்லிடுறாங்க. மாமா எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. ஸோ இப்போ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குக்கு நான் போயிட்டு வரேன். ஆனால் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கேள்விக்கான பதில் எனக்கு கரெக்டாக சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட் அவர் ஆடியன்ஸ்ட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக இவங்க என்னங்க கதை கட்டிக்கிட்டே இருக்காங்க. ரூடாக இருந்துச்சுன்றாங்க ஆனால் அடிப்படலைன்றாங்க, அடிபட்டுச்சுன்றாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவங்க எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்றாங்க. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. அப்போது மென்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு தப்பாக தெரியல சார், நாங்கள் வந்து அவங்களாம் ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுல நாங்கள் கீனாக தான் இருந்தோம். கேம் விளையாடுறப்போ எங்களுக்கும் தான் சார் அடிபட்டுச்சு, எங்களுக்கு வின் பண்ணணும் அப்படின்றது தான் சார் முக்கியமாக இருந்துச்சு அப்படின்றாரு. சார் நாங்கள் விளாண்டது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் சார் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சத்யா சொன்னோன்னே இவர் ஆடியன்ஸை கேட்குறாரு உங்களுக்குலாம் எப்படிமா இருந்துச்சுன்னு. அப்போ ஒரு 2 லேடிஸ் எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அன்ஃபேராக இருந்துச்சு, எங்களுக்கு அதை பார்க்குறப்பவே பக்கு பக்குன்னு இருந்துச்சு அங்கே. ஸோ உடனே விஜய் சேதுபதி சார் திரும்பவும் சத்யாவை கேட்குறாரு, இப்போ சொல்லுங்கப்பா எப்படி இருந்துச்சு நீங்கள் விளாண்டது அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கெல்லாம் அந்த சைடு என்ன பதில் சொல்கிறது அப்படின்றது தெரியாத மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இல்லை சார் எங்களுக்கு வின் பண்ணணும்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறப்போ நான் வேணால் உங்களுக்கு காயினை கொடுத்து அனுப்புவா, எத்தனை பசங்க இருக்கீங்க ஆளுக்கு ஒரு காயினை கொடுக்குவா, நீங்கள் வந்து வின் பண்ணணும் அப்படின்றது இங்கே முக்கியம் கிடையாது, நீங்கள் எப்படி அதை வின் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அங்கே முக்கியம். நீங்கள் யார் அப்படின்றது அதை வச்சு தானே இங்கே வெளியே தெரியும். போன சீசன் மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன் ஆயிருமோ அப்படின்றதுனால தெளிவாக சொல்கிறாரு. நான் விமன் சேஃப்டின்னு சொல்லலை, அவங்களாம் சாஃப்டாக இருக்காங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, நீங்கள் இந்த கேமை சுவாரஸ்யமாக விளையாடலன்னு சொல்கிறேன். அதனால தான் நாங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜியை நடுவில் மாற்றி காயினை ஃபஸ்ட்டு அவங்க எடுத்துக்கிட்டோம்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்ற அங்கேயே இவர் ஸ்டாப் பண்ணி அப்படி எடுத்ததுல மட்டும் என்ன பிரயோஜனம், அப்படி எடுத்தாலும் நீங்கள் ஃபைனலாக வந்து அதே மாதிரி தானே அமைக்கிட்டீங்க. மீசையை எடுத்துட்டு டான்ஸ் ஆடினா அது உடனே என்டர்டெயின்மெண்ட்டா, நீங்கள்லாம் இங்கே உள்ளே வரப்போ என்ன சொன்னீங்க, என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க தானே, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு டென்ஷனாகவே வந்து கேட்டுடுறாரு. ஏன் எப்போ பாரு மென்ஸ் டீமில் எது கேட்டாலும் முத்துக்குமரன் தான் அந்த பிளானை போட்டார், முத்துக்குமரன் தான் பிளானை போட்டாருன்றீங்க. அட் த சேம் டைம் அவர் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டியை போட்டுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் தாங்க சொன்னாருன்ட்டு போயிடுறீங்க. நீங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்களா? பேசாமல் எல்லாரும் சேர்ந்து கப்பை தூக்கி அவருக்கு கொடுத்துட்டு போயிருங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை ஒன்று கேட்டுடுறாரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அண்ட் கடைசியாக அவர் வந்து சாச்சனாவை கூப்பிடுறாரு. ஏன்னா சாச்சனாவும் மென்ஸ் டீமுக்காக இருந்தாங்க இல்லையா, அட்லீஸ்ட் நீங்களாவது சொல்லியிருக்கணுமா இந்த சைடில் இருந்து, இல்லை இது அன்ஃபேராக இருக்குது இந்த கேம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அட்லீஸ்ட் வெளியே போய் உட்காந்துருக்கணும், இல்லை இப்படி விளையாடாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்களும் எதுவுமே பண்ணலை அப்படின்றதையும் அந்த இடத்துல அவர் பதிவு பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஒரு வழியாக இந்த கில்லர் காயின் டாஸ்க்கான டிஸ்கஷன்ஸ் எல்லா பக்கமும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஏய் 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 இவ்வளவு லென்த்தா சொல்றியே,
வீட்ல யாருக்காவது எனக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரியெல்லாம் ஃபீல் இருக்கா? அப்படின்னோன உடனே சௌந்தர்யா எந்திரிக்கிறாங்க. ஆமா சார். எனக்கு என்னன்னா, இந்த வீட்ல எப்ப பாரு இந்த ஜாக்லின், தர்ஷிகா, சுனிதா, அன்ஷிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் தான் எப்ப பாரு டிசிஷன் எடுக்குறாங்க. அவங்க டிசிஷன் எடுக்கிறது தான் ஃபைனல். எனக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு எந்த டாஸ்க்கும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன எதுலயும் அனுப்ப மாட்றாங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. தர்ஷிகாவா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும் எல்லாருமே சொல்றாங்க, நாங்க வந்து சௌந்தர்யாக்காக நெறைய இடத்துல பேசியிருக்கோம். அது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். தர்ஷிகா என்ன ஒரு பாயிண்ட் ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தப்போ தர்ஷிகா யார் அப்படின்றது வந்து இங்க இருக்கவங்களுக்கு தெரியாது. பட் நான் ஒரு இடத்துலயும் நான் வந்து என்ன ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக எல்லா விஷயங்களும் பண்ணி இப்போ வந்து தர்ஷிகா ஸ்ட்ராங் பிளேயர். அவங்க சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்னு எல்லாரையும் நான் சொல்ல வச்சிருக்கேன். ஏன்னா, அதுக்கு நான் எஃபோர்ட் போட்டு நானே என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். ஏதோ ஒரு இடத்துல நான் வந்து எனக்கு சான்ஸ் வேணும்னு கேட்டுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, சைலன்ட்டா எனக்கு பிடிக்கலனாலும் நான் பாட்டு அமைதியா போற ஆள் நான் கிடையாது. ஸோ அப்ப விஜய் சேதுபதி சாரும் ஃபைனலா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயாசமா இருக்கட்டும், வாழைப்பழமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனைக்கு உங்கள கேள்வி கேட்டாலும் நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வாழைப்பழம் தானே, பாயாசம் தானே, இதுல என்ன இருக்குன்றீங்க. ஸோ இப்படி ஒரு பதில் சொன்னீங்கன்னா, எப்படிங்க உங்க டீம்ல இருந்து உங்கள திரும்ப இது பண்ணுவாங்க? இங்க வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுக்கோ, தனியா போய் உட்கார்ந்துக்கிறதுக்கோ, இல்ல இன்னொருத்தங்க மேல பழி போடுறது, இல்ல அவங்க சொல்றதுக்கு கவுண்டர் அடிக்கிறது, இதுக்காக நம்ம வரல. அத விட்டு வெளிய வாங்க. 3 வாரம் ஆயிருச்சு. இன்ட்ரஸ்டிங்கா நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன மாரி இன்புட்ஸ் குடுக்க முடியுமோ, அத குடுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் சேர தூக்குறேன். நாளைக்கு நான் வந்து அந்த வீட்ல இருந்து ஒரு ஆள தூக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்ச் டயலாக்கோட வீட்ல இருந்து எக்ஸிட் ஆகுறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, வீட்ல ஜாக்லின் சௌந்தர்யாட்ட போயிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி நீ பின்னாடி நின்னுட்டு இருந்ததுனால எனக்கு வந்து நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்றது தெரியாம போயிருச்சு. அத விட்டுட்டு நீ வேணும்னே கீழ பேலன்ஸ் மிஸ் ஆகி விழணும் அப்படின்லாம் நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மென்ஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் ரொம்பவே கன்ஃப்யூஸ் ஆகி, பிரேக் டவுன் ஆகி அவர பார்த்தாலே ரொம்ப டல்லா இருக்கு. என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சே அப்படின்றத யோசிச்சுட்டு அவர் பாட்டுக்கு பெட்ல படுக்குறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. சௌந்தர்யாவுக்கு நிஜமாலுமே வாய்ப்பு குடுக்குறது இல்லையா? இல்ல சௌந்தர்யா வந்து இந்த மாதிரி விமென்ஸ் டீமோட ஜெல் ஆகாம அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்களா? இல்ல அந்த டீம பத்தி போய் மத்தவங்க கிட்ட சொல்லி அவங்கள வந்து ட்ரஸ்ட்ட வந்து ஏர்ன் பண்ண முடியாம இருக்கிறாங்களா? எதனால மாரி இந்த மாரி ஒரு கன்ஃப்யூஷன் நடக்குது அப்படின்றத சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல நான் கேட்டிருப்பேன். அதே தான் திரும்ப கேட்கிறேன். இந்த கில்லர் காயின் டாஸ்க்ல நீங்க என்னங்க ஃபீல் பண்றீங்க? மென் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி கரெக்ட்டா? அது சுவாரஸ்யமா இருந்துச்சா? அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ண மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.